குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கலாமா? நீங்கள் பார்க்க போகிற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டட். தந்தை பெரியார். போன முறையோ அதுக்கு முந்த ஆண்டோ தந்தை பெரியார் 1000 என்ற புத்தகத்தில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பெரியாரை பற்றி கேட்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அது பெரியார். ஏன்னா முப்பரிமாண கோணம் சொல்லுவாங்க பெரியாரை பற்றி. ஓகேவா? பெரியார் இல்லாமல் ஒரு சகாப்தம் கிடையாது. 100 ஆண்டு காலம் அவருடைய இது சகாப்தத்துக்கான மாறுதலுக்கு அவர் அடித்தளமிட்டவர். அதை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக கொஸ்டின் உண்டுப்பா. நம்ம சிலபஸை வெவ்வேறு மாதிரி அவர் கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்ப்போம் இன்னைக்கு. ரைட்டா? ஓகே, ரைட். பார்ப்போம். போர்டை கிளீன் பண்ணிடுவோம். ஏன் பெரியார் ஒரு 100 ஆண்டு காலம் கழித்த பிறகும் வாழ்றார் தெரியுதா? என்ன கவின் தெரியுமா? ஏன்னா அவங்க அப்பா நான் இருக்கிறாரு தெரியுமா? தந்தை பெரியார் ஒரு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். புரியுதுல்ல? ஏன் அவர் வாழ்கின்றார் என்பது தெரியுமா? திராவிட கொள்கை, சமூக நீதி. விபி சிங் தான் சொன்னாரு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தந்தை பெரியார் ஒரு 3 கோணத்துல நம்ம சிலபஸ்ல கவர் ஆவார். 3 கோணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திராவிடர் இயக்கத்தோடு அவர் தொடர்புடையவர். திராவிடன் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தியா? அந்த திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம் அவர் தான் கொண்டு வந்தார். அதோடு தொடர்புடையவர் ஃபர்ஸ்ட் அவர். சுயமரியாதை இயக்கம். ரெண்டாவது அவன் சொன்ன மாதிரியே நம்ம சிலபஸ்ல தொடர்புடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடையவர். இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இத கூட தொடர்புடையவர். மூன்றாவது பகுத்தறிவோடு தொடர்புடையவர். இப்ப இதெல்லாம் நீங்க கொண்டு வந்துதான் என்ன பண்ணாரு? சமூக நீதியை கொண்டு வந்தார். சமூக நீதினா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சொல்லதான் சமூக நீதி. அத கொண்டு வந்தாரு. ரெண்டாவது பாடுபட்டது பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார். பெண்கள்னா என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த பெண்கள் முன்னேற்றம் மிக சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டா பெரியார் தான். சொத்துரிமை அவர் தான். பெண்களுக்கான சொத்துரிமை இருக்கு பாத்தியா? இன்னைக்கு இருக்கு பாத்தியா? அந்த சொத்துரிமைக்கு காரணமாக இருந்தவரே பெரியார் தான். ஓகேவா? இந்த முப்பரிமாணம் அவருக்கு இருக்குது. திராவிடர் இயக்கம் தெரியுமா இல்லையா? ஓகேவா? 1914-15 தொடங்கப்பட்ட திராவிட இயக்கத்துக்கு உயிரூட்டியவர். புரியுதுல்ல? அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் 1925. அப்புறம் பகுத்தறிவு. அவர் தான் சொல்லுவார், நானே சொன்னாலும் உன்னுடைய கருத்துக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்னு சொன்னார். வேற யாராவது சொல்லுவாங்களா? அவர் கம்பல் பண்ணனே. அதுதான் பெரியாருடைய கொள்கை வாழுது. எதையுமே அவர் கம்பல் பண்ணவே கிடையாது. புரியுதா இல்லையா? அதுதான் பகுத்தறிவுனா ஒரு அறிவை பகுத்தாக மாற்றுவது. இந்த பேரே வச்சிருக்காங்க தெரியுமா? பகுத்தறிவு. இந்த பேர் எங்களுடைய அம்மான்னு சொல்லுவோம். டிஎன்பிசி உடைய மெம்பரா இருந்தாங்க. தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தினுடைய தலைவியாக இருந்தாங்க. சேர்பர்சனா அவங்களுடைய பொண்ணு ப்ரொஃபஸரா இருக்காங்க, பேராசிரியர். அவங்க பொண்ணு பகுத்தறிவு. பாத்தீங்களா? அந்த பேர் பெரியாருடைய கான்செப்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அவங்களுடைய பெண்ணுக்கு வைத்த பேர் பகுத்தறிவு தான். புரியுதா இல்லையா? இப்போ பகுத்தறிவு என்னன்னு கேட்டா அதுதான் அவரை இது வரைக்கும் வாழ வைக்குது. இப்ப சிலது கண்டிப்பா திணிப்பாங்க தெரியுமா? அவர் திணிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். திணிக்கவே இல்லை. பகுத்தறிவை கரெக்டா கொண்டு வந்தார். புரியுதா இல்லையா? கவிக்கோ பேசியிருப்பா தெரியுமா? ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. புரியுதா இல்லையா? ஒரு 2 பேர் போனாங்க. ஆத்திகனும் நாத்திகனும் போனாங்க. புரியுதா இல்லையா? கடவுள் மறுப்பாளரும் கடவுள் இருக்கிறோம் சொன்னோம் போனாங்க. கடவுள் இல்லாதவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தாரு கடவுள். கடவுள் இருக்கிறவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்டா, நீ கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ பல்வேறு பிரச்சனை செய்யறப்பான்னு சொல்லி அவரை தடிப்பான்னு சொல்லுவார். ஒரு கவிக்கு ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பார். புரியுதா இல்லையா? இப்ப கடவுள் இருக்கிறாங்களான்னு பகுத்தறிவு இருக்கிறாருன்னா நீ கடவுளை ஏற்றுக்கொண்டால் நீ இன்னும் சிறப்பான மனிதா இருக்கணும். புரியுதா இல்லையா? கடவுள் இருக்கிறன்னு சொல்லாருன்னா நீ சிறப்பான மனிதரா வாழ்ந்து காமிக்கணும். மற்றவருக்கு உதவணும், துன்பம் தரக்கூடாது. புரியுதா இல்லையா? சமூக நீதி நிலைநாட்டணும், பெண்களுக்கு மதிப்பளிக்கணும். புரியுதா இல்லையா? உதவி செய்யணும், இதெல்லாம் பண்ணணும். அப்ப அந்த பகுத்தறிவையும் அந்த கடவுள் இருக்காங்களா இல்லையா என்பதை நீ ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை பொறுத்து சொன்னாரு.
எந்த விதத்திலையும் என்ன பண்ணல, அவரை எதையுமே அவரை திணிக்கவில்லை. அதான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால்தான் அவருடைய கொள்கைகள் வந்து தொடர்ந்து நீடிக்குது. புரியுதா இல்லையா? எந்த ஒரு கொள்கை திணிக்கப்படுகின்றதோ அந்த கொள்கை நாம் விரைவாகவே நாம் அழிந்து போயிடும் அல்லது நீடிக்காது. அவருடைய கொள்கை திணிக்கப்பட்டது கிடையாது. அதான் இருக்கு. ரெண்டாவது வந்து திராவிட இயக்கம் சொல்லுவாங்க, திராவிடர் வந்து நிலப்பரப்பா மொழியா இனமானு கேட்பாங்க. நம்மளே குழப்பாங்க தெரியுமா இல்லையா? சில பேர் கேட்பாங்க, திராவிடம்னா என்ன, மொழியா இனமா, என்ன உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. திராவிடம் என்பது மொழியா இனமா இல்ல ஒரு நிலப்பரப்பா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? திராவிடம்னா இது மொழியா, சில பேர் இது மொழியா, திராவிடம் மொழியா இல்ல அல்லது நிலப்பரப்பா, உங்களுக்கு இது வந்து இனமா, இது உங்களுக்கே கொண்டாடுவாங்க. அதை பத்தி தெளிவா சொன்னவர் பெரியார் தான். புரியாத, நிலப்பரப்பா இல்ல இது வந்து உங்களுக்கு இனமானு கேட்பாங்க. இப்ப திராவிடம் என்பது இனம், மொழியா நிலப்பரப்பா இனமா மூன்றுமே இருந்து சொன்னார். இனம் தெரியும், திராவிடன்றே சொல்றோம். நிலப்பரப்பு தெரியும், லெமுரியா கண்டம் இருந்தது, அங்க திராவிடர் வாழ்ந்தான்னு சொல்றோம். அது மொழி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது தெரியுமா இல்லையா? திராவிட ஒப்பிலக்கண வரலாறே நிரூபிக்குது. அப்ப இந்த திராவிடம் என்ற ஒரு கான்செப்டே வந்து கொண்டு வருவதற்கு அயோத்திதாச பண்டிதர் எல்லீஸ் இருந்தார் கலெக்டரா. அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லீஸ் இருந்தார் கலெக்டரா. அவர் தான் முத ஆராய்ச்சி பண்ணார். மதுரையில கலெக்டரா இருந்தா தெரியுமா? எல்லீஸ் ரோட்னே இருக்கும், எல்லீஸ். ஓகேவா? இவர் தான் வந்து திராவிடம் என்ற சொல்லுக்கான இது பண்ணாரு. அப்புறம் குமரில பட்ட இருக்காரா இல்லையா? இதுக்கு முன்னாடி குமரில பட்டன் ஒருத்திருப்பாரு. அவர் திராவிடத்துக்கு என்ன பண்ணிருப்பாரு, விளக்கம் கொடுப்பாரு. குமரில பட்டாதான் முதல்ல பயன்படுத்தினார், குமரில பட்ட. அப்ப இவங்களுக்கு பிறகு ஒரு திராவிடத்தினுடைய விதையை வந்து ஒரு மரமாக்கிய பெருமை பெரிய அரசாகும். திராவிடம் என்பது இயக்கம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி திராவிட இயக்கத்தை கொண்டு வந்தாரு. ரெண்டாவது, தன்னுடைய கழகம் நீதி கட்சியாக இருந்தது என்னவா மாத்தினாரு வர, அவங்க அண்ணாவும் சேர்ந்து என்னவா மாத்தினாங்க, திராவிடர் இயக்கம் மாத்தாங்க, திராவிட கழகம் மாத்தாங்க. திராவிட இயக்கத்தினுடைய இதை வந்து என்னவா கொண்டு வந்தாங்க, திராவிடர் கழகம் மாத்தினாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அது. ஓகேவா? அண்ணாவுடைய ரிசர்வேஷன்ல கொண்டு வருவாங்க, திராவிடர் கழகம் மாத்தினாங்க. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கான சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுத்தான்னு சொன்னாரு. ரெண்டாவது, பகுத்தறிவு. எல்லா சொல்லும் கேட்காதப்பா, உனக்குன்னு ஒரு 6ஆம் அறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவை நீங்க கொண்டு போகின்ற போதுதான் நீ என்னவா மாறுவீங்க, சிந்தனை திறனா இருக்குன்னா சிந்திக்க திறனா இல்லாம உங்களுக்கு போயிடும். அப்ப அந்த சிந்தனை திறனா மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, பகுத்தறிவு தான் உண்டுன்னு சொன்னா. 3 கான்செப்ட் முக்கியம். சுயமரியாதை வந்து ஆகி போச்சு. இப்ப நீங்க வாங்கன்னு சொன்னா நம்ம வருவோம், வராங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அது தமிழுடைய பண்பாடு. புரியுதுல்ல? புரியுதா? நஞ்சும் கொடுப்பா உண்பர் நனி நாகரின்னு சொல்லுவான். நீ விஷத்தை கூட கொடுத்தா கூட என்ன பண்ணலாம், விருந்தாளியாக வந்தாலும் நாங்கள் ரொம்ப மரியாதைன்னு சொல்றோம். புரியுதா இல்லையா? எது சொல்லுது, சங்க இலக்கியம் சொல்லுது. அதே மாதிரி நேற்று சொன்ன பாத்தியா, சேரம் இரும்புறைன்னு ஒரு மன்னனை கட்டி போட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்ப நம்மளி நாயை தாண்டா கட்டி போட்டு சாப்பாடு போடுவீங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இறந்து போனான் வரலாறு இருக்கு. அதுவும் சுயமரியாதை இயக்கமா இருக்குது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்கள் கொண்டு வந்தார். ஆணும் பெண்ணும் இருவருமே வந்து மனம் கலந்து பார்த்து நீங்க திருமணம் பண்ணிக்குவாங்க, சுயமரியாதை இயக்கம் திருமணம் சொன்னார். தாலியே வேணும்னு சொன்னார். தாலியே ஒரு அடிமை சொன்னு சொன்னவர் யாரு, பெரியார். அப்புறம் அதுதான் பகுத்தறின்னு சொன்னார். இந்த 3 கான்செப்டும் இதுவரைக்கும் நீடிக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இவைகள் திணிப்பு கிடையாது. இந்த 3 கான்செப்டும் திணிப்பு கிடையாது. உங்களுக்கு சரி என்று பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் சொன்ன ஒரே தலைவராக தந்தை பெரியார் இருந்தார். எழுதிக்குவாங்க. அப்பா சார்ஜ் போடு பாப்பா. ஓகேவா? இதுதான் 3 பங்களிப்பு அவர் முக்கியமானது. புரியுதா இல்லையா? 3 பங்களிப்பை வந்து தம்பி சார்ஜ் போடும். 3 பங்களிப்புன்னா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது தெரியுமா இல்லையா? 3மே இன்றைக்கு இருக்குது. பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்கள் அரசியல் ரீதியா இப்ப என்ன, இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல 33% இருக்காங்க தெரியுமா இல்லையா? அரசியல் ரீதியா இருக்காங்க தெரியல, 33% பெண்கள் தான் இருக்காங்க அரசியல் ரீதியா. இதெல்லாம் கொண்டு வந்த மாபெரும் தலைவர் தெரியுங்களா? வேற யாருமே கொண்டு வரல. உள்ளாட்சியில, புரியுதா இல்லையா? உள்ளாட்சியில கொண்டு வந்தார். பெண்களுக்கான சட்டங்கள் ஏற்ற, அதே மாதிரி சுயமரியாதை திருமணமா ஃபர்ஸ்ட் யாருக்கு அண்ணா கொண்டு வந்தா தெரியுமா? சுயமரியாதை திருமண சட்டத்தை அண்ணா கொண்டு வந்தார். முதல் சட்டமே அதுதான். பெரியாருடைய கொள்கையை கொண்டு வந்தார் அவர் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தார். தெரியுமா இல்லையா? இவைகள்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றை வந்து ஏற்படுத்தியது தெரியுங்களா? சாதாரணமாக வரவில்லை. புரியுதா இல்லையா? பெரியார் ஆண்ட காலமெல்லாம் அவர் வாழ்ந்த காலம், ஆள்வதற்கு வரல. அவருக்கு அரசியல வந்து வரல. அவர் சமூக சீர்திருத்த இயக்கமாக தனது கட்சி எதிர்க்க வச்சிருந்தார்.
புரியுதா இல்லையா? சோஷியல் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, சோஷியலி, சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களை நிகழக்கூடியதாக வச்சிருந்தாரு. இந்த 3 கான்செப்ட் அடிப்படையாக வச்சிருந்தாரு அவர். ஓகேவா? எழுதிக்கோ. பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு சார் பெரியாரோட. அதுவே பார்ப்பன எதிர்ப்பு என்பது ஒரு பெரிய இது. பார்ப்பன எதிர்ப்பு எதிர்ப்பு பண்றாரு அவரை கேட்டா, நம்முடைய பிற்படுத்தோருக்கு இடஒதுக்கீடுலன்னு சொல்லி பண்றாரு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதை வந்து அவன் நீதி கட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரும் பண்ணார். ஓகேவா? ஒரு சப்ஜெக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கின்ற போது வந்து வச்சுக்கேன், ஒரு காமனாக வந்து சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய்கின்ற போது அது ஒன்றும் இருக்காது. இப்போ அவர் வந்து அவங்க எதிர்த்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பிராமணர் அல்லாதவர் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கான்னு சொல்லி தான் அவர் அதை வந்து கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்துக்க மாட்டார், தெரியுங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க, தெரியுங்களா? அதனால அதே மாதிரி வந்து அவங்க வந்து திராவிடம் என்பது மொழியா, நிலப்பரப்பா, இனமா, உங்களுக்கே கன்ஃபியூஸ் சொன்னாங்க. அவர் தான் வந்து அதை வந்து கரெக்டாக டெஃபைன்ஸ் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி எல்டிசி பண்ணியிருந்தார் திராவிடத்தை பற்றி. புரியுதா இல்லையா? அதே மாதிரி குமரண்ட பட்ட பண்ணியிருந்தார். என்ன புரியுதா இல்லையா? இப்போ திராவிடத்துக்கான கரெக்டான அந்த டெஃபனிஷன் வந்து வழங்கினாங்க. அது மொழியா, நிலப்பரப்பா, இனமா என்பதை தெளிவுபடுத்தினாங்க. பிராமணர் அல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு யார் கொண்டு வந்தா தெரியுங்களா? பெரியாருக்கு முன்னாடி பிரிட்டிஷ் முதலியார். தெரியுமா? உனக்கு பேர் தெரியுமா உனக்கு? எந்த முதலியார்? அவர் டாக்டர். அவர் வந்து முத பிராமின் பசங்கள் தான் ஹாஸ்டல் இருந்தது. அதை வந்து உடை தெரிந்து பிராமணர் அல்லாத பசங்க பிசிகளுக்கு ஹாஸ்டலை கொண்டு வந்தாங்க மெட்ராஸ். யார் தெரியுமா? அவர் டாக்டர். அவர் யாருன்னு சொல்லி பார்க்கல. நீ டாக்டர்ஸ் டே வர இன்னைக்கு பிசி ராயுடைய தினம் இன்னைக்கு. யார் அவர்? அவர் திராவிட கழகத்தில் இருந்தார். தெரியுமா யாருக்காவது? முதல் ஒரு டாக்டர் தான் பிசிகள் வெல்ஃபேருக்காக ஹாஸ்டல் தொடங்கினா. முதல்ல பிராமணர் பசங்க மட்டும்தான் இருக்கும். இந்த பிராபலத்தால தான் என்ன ஆகுது, காங்கிரஸ் விட்டே பெரியார் வராது, தெரியுங்களா? எங்க நடேசன் முதலியார். நடேசன், டாக்டர் நடேசன் முதலியார் சொன்னா பாத்தியா? பெரியாருக்கு முன்னா டாக்டர் நடேசன் முதலியார் வந்து எப்ப அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்தபோது என்ன பண்ணாரு? பிசி ஹாஸ்டல கொண்டு வந்து டாக்டர் நடேசன் முதலியார். ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா? அவர் அப்பயே பிசி ஹாஸ்டல கொண்டு வந்துட்டாரு. எப்பா நீங்க எல்லாம் அவங்க வச்சிருக்கீங்கப்பா, நாங்கள் கொண்டு வரோம்பான்னு கொண்டு வந்தவர். ஓகேவா? அவர் கொண்டு வந்தவர், சரிங்களா? நடேசன் முதலியார் கொண்டு வந்தவர். அதே மாதிரி தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதான் நீதி கட்சியினுடைய அந்த முன்னாள் அமைப்பு. அந்த அமைப்பு எதை கொண்டு வந்தது? பிராமண அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு. பிராமண அல்லாதவர் தான் பாடுபட்டது. டிஎம் நாயர், தியாகராஜ செட்டியார் அதுக்கு பாடுபட்டாங்க. அதுதான் பாடுபட்டாங்க. நீ கேட்டது சூப்பர் கொஸ்டின், புரியுதில்ல? அது வெளிப்படையாக நம்ம வந்து விவாதிக்கக்கூடியதல்ல. அதனுடைய இது வந்து அவன் உட்கிரையாக இருந்தது. அதான் நீதி கட்சி கொண்டு வந்துட்டாங்கல்ல. முதல் கம்யூனிஸ்ட் ஜீவா தான் இன்னி வரைக்கும் ஜெயிக்குதில்ல. இந்திரா ஷவானி கேஸ் தெரியுமா? எதுக்கு இந்திரா ஷவானி கேஸ் ஃபேமஸ்? எதுக்கு ஷபீர் கான் ஃபேமஸ்? இந்திரா ஷவானி கேஸ். இந்திரா ஷவானின்னு வழக்கு இருக்குது. எதுக்கு ஃபேமஸ்? அது இடஒதுக்கீட்டுக்கு ஃபேமஸ். அந்த இந்திரா ஷவானி கேஸ் மண்டல் கமிஷனை வந்தப்ப உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து நம்ம போட்ட பாத்தி 1921-25 ஜீவோ இருக்கு பார்த்தியா, கம்யூனிஸ்ட் ஜீவோ, அதை வச்சு தான் வாதாடினாங்க. ஏன்னா பேஸ் யாரு? இடஒதுக்கீட்டுடைய கொள்கையை கொண்டு வந்து முதல்ல யார்? இங்கே தான் தெரியுங்களா? பிரிட்டிஷார் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாடு தான் இருந்தது. என்னப்பா பிற்படுத்தப்பட்டோர்? மண்டல் கமிஷன் 27% ஒதுக்கீடு கொண்டு வருவார். விபி சிங் கொண்டு வருவார். அது அமுல்படுத்த நாடே கலவர பூமியா மாறி இருக்கும், தெரியுமா? இல்லை, நாடே மிகப்பெரிய இதை சந்திக்கும் ஓபிசி கொண்டு வந்த உடனே. ஓகேவா? தமிழ்நாட்டில் கிடையாது, வட மாநிலங்கள்ல. ஓகேவா? ஓபிசி 27 சொல்லி அப்போ வந்து ஒரு ஃபேமஸ் கேஸ். அது இந்திரா ஷவானின்னு கேஸ் போட்டாங்க. அந்த இந்திரா ஷவானி கேஸ் இது வாதிடப்பட்டது. இப்போ கூட என்ன பண்ணிருக்காங்க பீகார்லையா, ஒரு மாநில இடஒதுக்கீடு ரத்து பண்ணிருக்காங்க பார். பீகார், அது பீகார் தான். அதனுடைய உயர் நீதிமன்றம் அந்த இதை ரத்து பண்ணியிருக்குது, இடஒதுக்கீடு. ஏன்னா இடஒதுக்கீடு எல்லா நீதிமன்றம் என்ன சொல்லுது? 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம 69 வச்சுக்கிறோம். மற்ற மாநிலம் நம்ம 69க்கே வந்து அரசியலமைப்பு திருத்தம் பண்ணிக்கணும், தெரியுமா இல்லையா? 76வது அரசியலமைப்பு திருத்தம் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அதான் கி வீரமணியே சொல்லுவார். யார்? அவங்களோட ஆசிரியர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஜெயலலிதா அம்மையார சமூக நீதி காத்த தலைவின்னு சொல்லுவார். ஏன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலன்னா 9th ஷெட்யூல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கோர்ட்டில் என்ன ரிவோக் ஆகிடும்.
அதனால வந்து அதை 9வது அட்டவணையில கொண்டு வந்து 76வது திருத்தம் மூலியமா அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நீடிக்கின்றது. எழுதியாச்சா? ஒரு அற்புதமான டிஸ்கஷன் உண்மையிலே. உண்மையிலே இந்த இந்த முதல்ல இடஒதுக்கீடு யாரு கொண்டு வந்தா? பிரிட்டிஷாரே கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு 1909வது ஆண்டு சட்டம் இடஒதுக்கீடு தானே. 1909 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருந்துச்சா? இடஒதுக்கீடு தனியா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தனியா கொடுத்தாங்க. அப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து 21 வன்னியர்களை சுட்டு கொண்டு 1989 ராமதாஸ் வராங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு வந்துருச்சு. ஏன் இடஒதுக்கீடு தரான்னு கேட்டா, பிரிட்டிஷாரு அவங்க கொள்கையே வந்து டிவைன் அண்ட் ரூல், பிரித்தாளுதல். புரியுதா இல்லையா? அப்ப வந்து 1905 1906 சுதேசி இயக்கமும் வங்க பிரிவினும் பயங்கரமா பிளாஷ் ஆகும். 2 பேரும் ஒற்றுமையா இருந்து ஃபைட் பண்ணுவாங்க. உடனே இவங்க ஒற்றுமையை கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் லீக் என்ற ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு ஆங்கிலேயர்கள் வந்து ஊக்கப்படுத்துவாங்க. அது பிரகாரம் 1906 நவாப் சலீம் கான் ஆரம்பிப்பாங்க டாக்கால முஸ்லீம் லீக். ஓகேவா? அப்ப அது வந்து காங்கிரஸை வீக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1907 வந்து சூரத் புலவை கொண்டு வந்துருவாங்க. அவங்க கூட மிதவாதிகள் தீவிரவாதி பிரிஞ்சுவாங்க. அப்ப காங்கிரஸ் வீக் ஆகி இந்து முஸ்லீம்ஸ் வந்து பிரிவினையா இருக்கின்றப்ப என்ன ஆகாத, எந்த ஒரு போராட்டம் வந்து ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க, ஒரு மையப்படுத்தப்படாது, மைய நீரோட்டமா இருக்காது. அந்த மைய நீரோட்டமா இல்லாத போனதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடு 1909 மிண்டோ பிரபு கொடுப்பாரு. அப்ப என்ன ஆகும், தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லையா? அப்பா எங்களுக்கு கிடைச்சது. இப்போ ஒன்னா ஒரு இதுக்காக போராடுறீங்க, தனித்தனியா பிரிச்சுட்டு என்ன ஆகும், போயிடுமா இல்லையா? அதுதான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்ப அதுவே சமமா இருந்துச்சா ஏற்றத்தாழ்வு இருந்துச்சா இடஒதுக்கீடுல? இடஒதுக்கீடு வந்து நம்ம முஸ்லீம் நீங்க தனியா போட்டி வந்து கூப்பிட்டு சொன்னாரு. உடனே இவங்களும் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. 3.7 இருக்கிற மாதிரி தொகுதிகளா இடஒதுக்கினாங்க. இப்ப திருப்பி அப்ப தொகுதிகளாக இடஒதுக்கினாங்க. முஸ்லீம்கள் பெரும்பான்மை எங்க வசிக்கிறாங்களோ அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து மெக்டொனால்ட் பிரபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து தொகுதிகளாக பிரித்து தாழ்த்தப்பட்டு ஒதுக்குவார். அப்போ வந்து இந்துக்களும் தாழ்த்தப்பட்டவரை பிரிக்கிறான்னு சொல்லி காந்தி உண்ணாவிரதம் இருப்பார். அந்த காந்தி உண்ணாவிரத வரவாடாச்சிறையில் இருக்கும் போதுதான் அந்த பூனா ஒப்பந்தம் உருவாகும். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே உருவாகும். நிறைய பேர் இருப்பாங்க, ரட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் போய் அதை முக்கியமான பங்காற்றி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாங்க. சூப்பர். அடுத்தது போலாமா? வாழ்க்கை வரலாறு, பெரியாருடைய இயர்ஸ், என்னென்ன ஆண்டுல என்னென்ன நிகழ்ந்து பார்க்கலாமா? கேளுப்பா. நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விதான் எனக்கு திருநாளா இருக்கும். நீங்க அதிகமான கேள்வி கேட்குமா சந்தோஷம். அடிக்கடி சொல்லுவோம், கேள்விகளை கேளுங்க. நான் இவ்வளவு கேள்விகள் வருதா இல்லையா, அப்பதான் உண்மையான டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அவன் கேட்கறான் பார்த்தியா கவின், அப்பா கவினுக்கு அப்பதான் புரியும் இடஒதுக்கீடு எங்க வந்தது, ஏன் வந்ததுன்னு சொல்லு. ஏன்னா அப்ப வந்து ரக்ஷபந்தன் ஒரு டே கொண்டாடுவாங்க தெரியுமா? ரக்ஷபந்தன் ஒரு டே போடுவாங்க எல்லாமே. அப்ப வந்து அந்த இந்துக்கள் முஸ்லிம் ஒற்றுமை வந்து பிரிட்டிஷார் பொறுத்து கொள்ளவில்லை. இப்படியே போனா சுதந்திரம் கொடுக்குற மாதிரி போயிடும் போல நினைச்சாங்க. புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு மாசா இருந்தது. வெஸ்ட் பெங்கால்லாம் பயங்கரமா இருந்தது. தெரியும், பெங்கால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அப்ப பெங்காலா இருந்தது. ஓகேவா? பங்களாதேஷ், அஸ்ஸாம்லாம் ஒருங்கிணைந்த பகுதியா இருந்தது. வங்காளம்லாம் இப்போ ஒரு பெரிய மாசம். அங்கதான் வந்து என்லைன்மெண்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. என்லைன்மெண்ட் நம்ம தமிழ்லாம் அந்த அறிவுசார் இன்டலெக்சுவல் புரட்சி அங்கதான் ராஜாராம் மோகன் ராய் சொன்னாரு. தாகூர் நோபல் பரிசு வாங்கின பிறகு உலகமே வந்து இந்தியாவை பார்த்ததுல என்னடா யாரா அது, ஏன்னா அவர் தான் ஏசிய கண்டத்திலேயே முதல்ல நோபல் பரிசு வாங்கினவர், ஒரு இந்தியர். புரியுதா? அப்ப அந்த ஒரு இந்திய நாட்டையார அடிமைப்படுத்திருக்காங்க பிரிட்டிஷார் நினைச்சான் உலக லெவல்ல. அதெல்லாம் இருக்குது வரலாறு, நிறைய பேசலாம். ஆனா இன்னைக்கு டாபிக் வேற. ஓகேவா? இதே டாபிக்கோடய ஒரு 4 மணி நேரம் நைட்டு 2 மணி கூட முடிக்கலாம் விடிகாலையில. அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா இந்த சப்ஜெக்ட் என்பது ஒரு வைடா வந்து நாலேஜ் டெவலப் பண்ணணும். சில கொஸ்டினரிஸா பார்க்கின்ற போது நம்ம சப்ஜெக்ட் வந்து ஆகணும். ஓகேவா? அதனால எழுதி முடியும், சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், ஒரு நாளைக்கு எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் கர்சன் பிரபையே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஸ்டென்னான சம்பவம் உள்ளது. ஸ்டெண்டான அப்படியே பார்த்தேன், என்னடா இப்படி ஒரு போராட்டமான்னு சொல்லி. அதனால 1911 வங்க பிரிவு திரும்பி வருவாங்க தெரியுங்களா? எழுதியாச்சா? நிறைய இருக்கு தெரியுமா? ஒரு கிளாஸ் இருந்தது அகமது பரீத் தான் சொல்லி, ஒரே ஒரு கிளாஸ் தான், ஒரே ஒரு சப்ஜெக்ட் இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நடந்தது இடஒதுக்கீடு. ஒரே ஒரு கிளாஸ் தான், ரிசர்வேஷன் பாலிசி இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு.
2.5 மணி நேரம் நடந்தது தெரியுமா. நைட்டு 8:30 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சோம், கிட்டத்தட்ட 11:45 மணி ஆயிடுச்சு. நம்ம யாருமே ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒரு நாள் பண்ணலாம் சார் அந்த மாதிரி. இல்ல யாருமே சாப்பிடல, நானோ அல்லது யாருமே பசங்க யாருமே சாப்பிடல. 11:45 மணிக்கு முடிச்சோம் தெரியுமா. வெரி நல்ல டிஸ்கஷனு. என்னென்ன கேஸ் இருக்குது, இந்திரா ஷமானி கேஸ்ல இருந்து நிறைய கேஸ்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதா இல்லையா. முதல் கேஸ் ஆரம்பிக்கும் செண்பகராமன் கேஸ், செண்பகம் ராமன் அந்த மெடிக்கல் காலேஜ் கேஸு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க கேட்க நாங்க கேட்க அப்பா 11:45 மணி நைட்டு முடிச்சோம். இல்ல அந்த மாதிரி நிறைய படிச்சா நீங்க கேட்கலாம். இப்ப இதை பத்தி தெரியும்னு கேட்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சாதானே கேள்வி நீங்க படிக்கணும்ல, அது முக்கியமானதல்ல, அதுதான் முக்கியம். போலாமா. என்னை பொறுத்த வரைக்கும் பரீட்சைக்காகலாம் படிக்கக்கூடாது தெரியுங்களா. இப்ப உஷா பாரதி போர்த்துகீஸ் எழுதி காமின்னு எப்படி பதில் சொல்லுது பாத்தியா. டிஸ்கிரிப்டிவ்க்கும் அப்ஜெக்டிவ் வித்தியாசம் இருக்குது. அப்ஜெக்டிவ் நினைவுல நிக்காது தெரியுங்களா, டிஸ்கிரிப்டிவ் நினைவுல நிற்கும் தெரியுமா. இப்ப இந்திரா ஷாவானி கேஸ் எழுதிட்டேன்னா இதை ஒதுக்கிடு. ஏன்னா ஒரு முறை எழுதுவது 10 முறை படிப்பதுக்கு சமம், அது நம்ம மனதில் நின்றுடும். ஆனா இதெல்லாம் அப்ஜெக்டிவ் போட்டா நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க, இதை போட்டோமா அதை போட்டோமான்னு சொல்லி. புரியுது. அதனாலதான் டிஸ்கிரிப்டிவ் ஆரம்பின்னு சொல்லுவேன். அதான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், எழுதி பாருங்கப்பான்னு சொல்லி. போலாமா. போலாம் சார். பெரியாருடைய வாழ்வியல் சம்பவங்களை பத்தி பாருங்க, சூப்பரா இருக்கு. ஓகேவா, சூப்பரா எடுத்திருக்காங்க. எங்கிருந்து பெறப்பட்டுன்னு தெரியல, உண்மையில சூப்பரா இருக்கு. பெரியாருடைய வாழ்வியல் சம்பவங்களை பாருங்க பத்தியா. 1879 செப்டம்பர் 17. கரெக்டா நான் சொல்றது. செப்டம்பர் 17 பிறக்கிறார். செப்டம்பர் 17 தான் பிறந்தது. செப்டம்பர் 15 அண்ணா. செப்டம்பர் 15 இது கூட கேட்பாங்கப்பா. செப்டம்பர் 17 பிறக்கிறாரு. ஓகேவா. அப்புறம் நாகம்மையாரும் திருமணம் 98 திருமணம் நடக்குது அவருக்கு 19 வயதுல. காசிக்கு சென்று நாத்தியவாதியாக திரும்பினா பத்தியா. அவர் ஒரு காசிக்கு போறார், வாரணாசிக்கு போய் நாத்தியவாதியாக மாறுறதான் முக்கியமானது. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் 2019. ஓகேவா. அதற்கு பிறகு 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர் ஆகிறார். அப்பதான் அந்த அந்த திருநெல்வேலியா சரண்மாதேவி இருக்கும் உங்களுக்கு. கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்தி இவர் மட்டும் நடத்தல, மாதவன் நிறைய பேர் நடத்துறாங்க. இந்த கேரளா வைக்கம் போராட்டம் எந்த பேரரசு, திருவிதாங்கூர் பேரரசு நடத்தப்பட்டது. அவன் கைது பண்ணுவாங்க பெரியார. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவங்கதான் கைது பண்ணுவாங்க. இது முடிவு நான் வச்சுக்கணும், புதுதா இல்லையா. அதற்கு பிறகு என்ன பண்றாரு, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்றாரு அவரு, விலகல். ஏன்னா அந்த சரண்மாதேவி பிரபத்தி விலகிறார் அவரு. ஓகேவா. அதுக்கப்புறம் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. அப்புறம் பெயருக்கு பின்னாடி நாயக்கர் என்பதை திறந்தார். 29 திறந்துட்டார் அவரு. 1930 தமிழர்கள் வாழும் நாடு தமிழருக்கென முழங்கினாரு. அப்புறம் 1930 நீதி கட்சி தலைவராக பொறுப்பேற்று. அப்புறம் நீதி கட்சி திராவிட கழகமாக சொன்ன பாத்தியா. 1944 இதாவது. 1948 மணியம்மையுடன் மறுமணம் அண்ணாலாம் விலகி போவாரு. 1973 டிசம்பர்ல 94 வயது காலமானார். வாழ்வியல்ல மிக மிக முக்கியமான சம்பவம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அது மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கூட காப்பி பண்ணு, தப்பு இல்லை. ஓகேவா. அந்த மணியம்மையுடன் திருமணம் செய்கின்ற போதுதான் இவ்வளவு வயதாகி ஒரு வயது குறைந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்து கொள்வீங்கன்னு சொல்லி அண்ணா வெளியேறி 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிப்பாங்க. ராபின்சன் பூங்கா தெரியுமா, ராயாப்பேட்டை ஆரம்பிப்பாங்க. டிஎம்கே ஆரம்பிக்கப்படும் அண்ணா தலைமையில. அண்ணா மட்டும் நிறைய தலைவர் இருப்பாங்க, அவங்க தலைமை ஆரம்பிக்கப்பட்டது. கலை நிலைமை இருந்தாங்க. அது காரணமே என்ன காரணமா, முக்கியமான காரணமா, பெரியார் மணியம்மையுடன் செய்த திருமணம் தான் ஒரு பெரிய காரணமா இருக்கும். செப்டம்பர் 17 தானே சமூக நீதிக்கான நாள். ஆமா ஆமா, அதை நாம கொண்டு வந்தோம் சமூக நீதி சட்டம். அப்புறம் அதே மாதிரி ஜூலை 15 கேட்டுதான் பத்தியா, கல்வி வளர்ச்சி நாள். அதெல்லாம் நடத்திருந்தோம் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா இல்லையா. பெரியாரை பத்தி ஷார்ட் ஃபார்ம்ல இம்பார்ட்டன்ட் இயர் கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா. அவர் கலந்து கொண்ட போராட்டம் ஒத்தியாமை இயக்க போராட்டத்தை கலந்துட்டா தெரியுமா இல்லையா. 1920 ஒத்தியாமை இயக்கத்துல அது கேட்பாங்க, அவர் கலந்து கொண்ட போராட்டம் கேட்பாங்க, ஒத்தியாமை இயக்கம். அப்புறம் தான் வைக்கம் வீரரானார். ஒத்தியாமை இயக்கத்து போராட்டத்தை கலந்துட்டாரு.
அப்புறம் தேசிய காங்கிரஸ் இணைகிறாரு 1919 அது இணைஞ்சு தான் முத்தியாம் இயக்கத்தை கலந்துகிறாரு. அப்புறம் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக மாறுறாரு. நீதி கட்சி தலைவராக மாறாதுக்கு அப்புறம் நீதி கட்சி அப்போ வீக் ஆகிடுது, புரியுதா இல்லையா? அப்போ ராஜாஜி முதலமைச்சராக இருப்பார் ஒரு தலைவராக பொறுப்பேற்கின்ற போது. ராஜாஜியும் பெரியார் நெருங்கிய நண்பராக இருந்தாங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலும் ராஜாஜி கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார், தெரியுங்களா? அவர் பிரிட்டிஷ்காரன்டே வந்து தனி நாடு கேட்டாங்க, தெரியுமா இல்லையா? எங்களுக்கு தனி நாடு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திராவிட நாடு என்ற ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நேரு ஒரு சட்டம் கொண்டு வருவார், புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த கொள்கையை அண்ணா வந்து விட்டு திராவிட நாடு இந்த பத்திரிக்கை நிறுத்திடுவார். அண்ணா நீங்கள் படிச்சிருப்பீங்க அண்ணா அப்படி வரலாறு பற்றி, தெரியுமா இல்லையா? அது என்ன அமெண்ட்மெண்ட்? 16 அமெண்ட்மெண்ட்டா, 16வது சட்ட திருத்தமா? எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த இது கொண்டு வருவார், பிரிவினைவாதம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வருவார். ஏன்னா அப்போ வந்து இந்தியா போர்கள் நடக்கும், இந்திய சைனா போர், பாகிஸ்தான் போர் நடக்கும். ஆர்டிகல் 16 அதான். இல்ல அமெண்ட்மெண்ட் 16 அரசியலமைப்பு திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 16. அதெல்லாம் பார்த்தோம், நம்ம அண்ணாவை பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு பிறகுதான் திராவிட நாடு என்ற கொள்கையை கைவிடுவாங்க. இதெல்லாம் முக்கியமானதுப்பா, இயரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யாரு தந்தை பெரியார்னு பட்டம் கொடுத்தது? யார் சொல்ல பார்க்கலாம். மீனம்பாள்னு யாரோ வரும் படிச்சா அன்னைக்கு. அன்னை ஏதோ யுனெஸ்கோ ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம், யுனெஸ்கோ ஒரு அவார்டு கொடுப்பாங்க, அந்த அவார்டு இங்க இது பண்ணுவாங்க. அவருக்கு தந்தை பெரியார் யார் அவார்டு கொடுத்தா? இல்ல அன்னை ஏதோ வந்துச்சு அன்னைக்கு படிச்சோம் ஒரு தடவை. யாரு பெரியதா? கரெக்டா? அவருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தது யார்? அவரை மீனம்பாள் நினைக்கிறேன், அதுவா? இல்ல மீனம்பாள் ஏன் நீ பரீதா இருக்கான சொல்லுவான். இல்ல அவர் வெந்தாண்டி இவனை யாரு அழைச்சார்? சார் பெரியார் என்று அவங்க அழைச்சது வந்து அன்னை மீனாம்பாள். அன்னை வீராம் பெரியார் அழைச்சாங்க. அவர் அன்னை வீராம்பாள் தான் ஃபர்ஸ்ட் பெரியார் அழைச்சாங்க. அதே மாதிரி அவர் வெந்தாண்டி இவன் யார் சொன்னா? வெந்தாடி வேந்தர் சொல்லியிருப்பார். போலாமா? இவரை பத்தி ஒரு ஷார்ட்கட்ஸ்பா, அவரை பத்தி ஒரு 10 நாள் நடத்தின அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. நீங்க பரீட்சைக்கு குரூப் 1 போறனால என்ன இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இந்த கேரளால கேட்பாங்க, அவரை கைது பண்ண அரசாங்கம் வந்து கேட்பாங்க. திருவிதாங்கூர் அரசு தான் பெரியாரை கைது செய்தது. நான் வரேன். ஏன் போன வாரம் தானே போட்ட? போலாமா? 150 ரூபா போட்டிய, வந்திருக்கணுமே. யாருப்பா அது? போலாமா? சார் இந்த ஃபுல் ஸ்லைடு கிடைக்குமா சார்? ஸ்லைடு வேணுமா? ஆமா சார். ஸ்லைடு இருக்கான்னு தெரியலையப்பா. இருக்கான்னு பார்க்க சொல்றேன், ஓகேவா? ஓகே சார். அவ்வளோதான். 94 வயது இறந்து போனார்ப்பா அவரு, பெரிய விஷயம் அவருக்கு. அப்பா 100 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் வாழ்ந்தது பெரியார். அம்மா
எழுதியாச்சாப்பா? ரொம்ப முக்கியமானதுப்பா. திராவிட கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 ஏடிஎம்கே அதுவும் கேட்பாங்க. ஓகேவா? 1972 எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார். எல்லாமே திராவிட இயக்கங்கள் தான். கரெக்டாக எழுதணும். நான் ஃபுல் ஸ்லைட் தரேன். ஓகேவா? நான் ஃபுல் ஸ்லைட் போட்டுறேன்பா. இதை முடிஞ்சப்போ நான் ஃபுல் ஸ்லைட் நான் போட்டுறேன். ஓகேவா? இன்னும் ப்ராப்ளம். நான் ஃபுல் ஸ்லைட் நான் போட்டேன். எழுதியாச்சா? இப்போ அவருக்கு வழங்குகின்ற வேறு பெயர்களுக்கு தெரியுமா? திருவள்ளூர் மாதிரி அவருக்கு நிறைய பெயர்கள் வழங்கப்படுகின்றன. வேறு பெயர்கள் திருவள்ளூருக்கு மாதிரி அவர் நிறைய வேறு பெயர்கள் வழங்கப்பட்டன. இந்த பெயர்கள் என்னன்னு பாருங்க. வெண்தாண்டி வேந்தர் யார் சொன்னான்னு பாருங்க. ஓகேவா? அதுவும் பார்த்துக்கணும் நீங்க. வெண்தாண்டி வேந்தர் சொன்னவர் யார்? வைக்கம் வீரர், வைக்கத்து போற வைக்கம் வீரர். ஈரோட்டு சிங்கம், ஈரோட்டில் போய் சிங்கமா இருந்தாரு. சுயமரியாதை சுடர் சொல்றோம். புத்துலக தொலைநோக்காளர் சொல்றோம். தெற்காசியாவின் சாகிதான் யுனெஸ்கோ கொடுத்தா சொல்றோம். அதை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா இல்லையா? சில அமைப்பினர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. யுனெஸ்கோ கொடுத்த அவார்டு இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. பின்னின போர் முரசு, பகுத்தறிவு பகலவன் தான் ரொம்ப ஃபேமஸான பேர் அவருக்கு. பகுத்தறிவு பகலவன் தான் ரொம்ப ஃபேமஸான பேர் அவருக்கு. அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து பரப்புவதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்த பத்திரிகைகள் தெரியுங்களா? அதே மாதிரி கூட்டங்கள், மாநாடுகள். அவர் அதிகமான மாநாடு பேசிக்க தெரியுமா? அதிகமான கூட்டங்கள் பேசுகிற நிறைய கூட்டங்கள் தான் அவருடைய கருத்துக்களை எடுத்துரைத்தது. கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள். கிட்டத்தட்ட அவர் பேசியதுக்கு என்ன சாதனை தெரியுமா? அவர் பேசியிருக்கிற பத்தியா கூட்டங்கள் கடைசி வரைக்கும் பேசினாரு தெரியுமா இல்லையா? சொல்லுவாங்க இந்த யூரினரியுடைய இதை வச்சுட்டே பேசுவாங்க. கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவார் தெரியுங்களா? இந்த வயோதிகத்தை தாண்டி கூட்டங்கள் எல்லாம் போய் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தவர். அதே மாதிரி அதிக அளவு சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி எது? திராவிட கழகம். ஒன்று எல்லா ஊர்லயும் கட்டிடம் இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி கட்சி வளர்த்தவர். வெண்தாண்டி வேந்தர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், அப்புறம் புத்துலக தொலைநோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரடிஸ், பெண்ணின போர் முரசு, பகுத்தறிவு பகலவன். தெற்காசியாவின் சாக்கரி யுனெஸ்கோ கொடுத்தாங்க. அப்போ தெரியுமா இல்லையா? பாரிஸ் இருக்கு அதனுடைய இது. இப்போ பாரிஸ்ல என்ன நடக்குது? என்னப்பா நடக்குது பாரிஸ்ல? இப்போ இன்னைக்கு ஒலிம்பிக் நடக்க போகுதுப்பா. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் அங்கே தானே? என்ன புரியுது? கரெக்டா? எஸ் சார். பாரிஸ் ஒலிம்பிக் நடக்க போகுது. அதுவும் முக்கியமானது. ரொம்ப அற்புதமான டாபிக் பா இது. ரொம்ப அற்புதமான ஒரு வேவ்லெங்த்தை கொண்டு போகிறோம். சூப்பராக இருந்து கரெக்டாக எழுதிக்குவாங்க. அடுத்தது அவருடைய சில பத்திரிகைகளாக இருக்குது, அதை பார்ப்போம். நான் பத்திரிகை தான் அடிக்கடி கேட்பாங்க தெரியுமா இல்லையா? ஏன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறைய பத்திரிகை வெளியிட்டு தெரியுமா? ஒவ்வொரு மொழியும் வெளியிட்டிருக்கோம். திராவிடன், அதுக்கப்புறம் ஆந்திர பரீட்சாலாம் வெளியிட்டிருப்பாங்க. இப்போ ஆங்கிலத்துன்னு வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணா வந்து பத்திரிகை பண்ணி தான் பார்த்தார் தெரியுங்களா? உள் பத்திரிகை பண்ணி பார்த்தார் அண்ணா. பெரியார் அதே மாதிரி தான். இன்னைக்கும் விடுதலை வருது. பெரியாருடைய திராவிட கழகத்தின் சார்பாக விடுதலை பேப்பர் வருது.
எழுதியாச்சாப்பா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டாக எழுதுங்கப்பா, அதான் முக்கியம்ப்பா. ஒரு பாயிண்ட்டும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. வெந்தாண்டி வேந்தன் யாரு கொடுத்தா? பார்க்கலாம். பாட்டே பாடியிருப்பார் பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டே பாடியிருப்பார் தெரியுமா? தூய வெந்தாடி மார்பில் விழும் மணக்குகையில் சிங்கம் எழுன்னு சொல்லியிருப்பார் பெரியாரை பத்தி. மணக்குகையில் சிங்கம் எழுன்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் கண்டுபிடிங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்க அதிகமா படிப்பீங்க. புரியுதா இல்லையா? எல்லா ரிசோர்ஸும் வந்து ஒரே வேலை வந்தா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த வேஸை நீங்க மாற்றும் போது நிறைய கத்துக்குவீங்க. பெரியாரை பத்தி படிப்பீங்களா? இதெல்லாம் தேடும்போது நிறைய கிடைக்கும்ல. இந்த ஒவ்வொரு இயர் என்ன நடந்தது அதையும் பாருங்க. வைக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்திருக்கு. சிரண்மாதேவி குருகுலத்துல அந்த மாணவர்களே பாகுபாடு காமிப்பாங்க. பிராமின் மாணவர்களுக்கும் அடுத்ததா வந்து பிற்பட்டோர் மாணவருக்கும் அந்த உணவுல பாகுபாடு காமிப்பாங்க. வாவேசு ஐயருடைய குருகுலம் அதுல இருந்து வெளியே வந்துருவார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துருவார் அவர். நான் காங்கிரஸ் இயக்கம் தான் அந்த குருகுலத்தை நடத்தும். அவருக்கு அதை பிடிக்காம வெளியே வருவார். அது முக்கியமானது. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் திராவிடர் கழகம் முக்கியமானது. அதுக்கப்புறம் மணியம்மையோட திருமணம். அதுக்கப்புறம் அண்ணா பிரிஞ்சு போயிடுவார், அது முக்கியமானது. அப்புறம் அண்ணா முதலமைச்சரா பதவிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கொள்கைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து அரசினுடைய கொள்கையா மாற்றுவார், அரசினுடைய ஜீவோவா மாற்றுவார். முதல்ல வந்து சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வருவார். இதெல்லாம் அடுத்த கான்சிக்வன்சஸ் பார்க்கணும் உட்காந்து. அதே மாதிரி பெரியாருடன் சிறந்த நட்பு பாராட்டியவர் யாரு? ராஜாஜி. போலாமா? இல்ல அறிவாளியா மாறியா கவினா? மாறிட்டே வரேன். அப்பாட்ட சொல்லியா? சொல்லிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் தின்னா பாத்தியா பெரியாரை பத்தி? இதெல்லாம் போய் பேசு. நீ இன்ஜினியரிங் படிக்க போற. இன்ஜினியரிங் நீ இந்த பெரியாரை பத்திலாம் பேசினா அவ்வளவுதான். திகச்சிப்பா அவனை பார்த்து. புரியுதா? அவனுடைய அறிவினுடைய இதெல்லாம் பார்த்து இப்ப இவனே சபீர்கானே பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து அவங்களே திகைச்சுப்பான். கரெக்டா சபீர்கான்? டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். புரியுதுல? வேற எந்த துறையிலையும் கிடைக்காத ஒரு மாபெரும் அறிவு வந்து போட்டித் தேர்வு துறைகள் தான் கிடைக்கும். என்ன சபீர்கான் பேசுறியா? அகமது பேசுவோம். நீங்க என்ன அகமது பேசுறியா? இல்ல சபீர்கான் இதெல்லாம் நீ பேசுவல அங்க பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல? அதெல்லாம் எழுதக்கூடிய ஆள் சபீர்கான். நல்லா சூப்பரா எழுதுவான். அதை எழுதக்கூடிய ஆள். பரீத் வந்து சூப்பரா மனப்பாடம் பண்றான் பரீட்சைக்காக. ஒவ்வொருத்தரும் ஆங்கிள் இருக்கிறோம். பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது. போலாம் அடுத்தது. நான் மனோஜ்குமார் புரியுதா? சமூக நீதிக்கான அறைகோள் புரியுதா? மனோஜ்குமார் வந்து இதாயிட்டான் போடுங்க. போலாமா? ரைட். அடுத்தது ஒரு பத்திரிகை பணிகள். இந்த ஆங்கிலத்தில் இருக்கு பண்ணிக்கிறேன், தமிழ் டான்ஸ்ல பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமானது. இன் மே 1925 பெரியார் பப்ளிஷ் தமிழ் வீக்லி டைட்டில் குடியரசு. எடிட்டர் இம்ப்ரெஸ் த பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ரைட். தான் முக்கியமான பாயிண்ட்பா. என்ன முக்கியமான பாயிண்ட்? குடியரசு நாளிதழ் எந்த விதமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்த? இந்த கருத்துக்கள் சுயமரியாதை கருத்துக்கள், சுயமரியாதை இயக்கத்துடைய கருத்துக்களை எடுத்துரை தான் கேட்பாங்க. குடியரசு வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை எடுத்துரைத்து தான் முக்கியம். 1925 அதையும் கேட்பாங்க. பெரியார் பப்ளிஷ் an English magazine under the title of Revolt புரட்சி on 7/11/1928 வெளியிட்டார். ரெண்டாவது. In 1930 Periyar published his book Family Planning, Birth Control
அண்ட் ப்ராபகேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். பார்த்தியா, குடும்ப கட்டுப்பாடை அப்பயே சொல்கிறார் அவர். நம்ம 5வது 6வது திட்டத்தை கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடை அவர் அப்பயே சொல்லிட்டாரு. குடும்ப கட்டுப்பாடு சொல்லிட்டாரு 1930 குடும்ப கட்டுப்பாடு. In 1933 another magazine புரட்சி Revolution was published by பெரியார். அடுத்தது புரட்சி தான். பெரியார் brought out the Tamil weekly பகுத்தறிவு nationalism 12/1/1934. பகுத்தறிவு வருது. பெரியார் wrote and published a book titled பெண் ஏன் அடிமையானார். முக்கியமான புக்குப்பா. பெண் ஏன் அடிமையானார் முக்கியமான புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்டட் த தமிழ் வீக்லி பேப்பர். விடுதலை யார்? விடுதலை இருக்கு பார்த்தீங்களா, யார் தொடங்கினது? நீதி கட்சி தொடங்குது. தென் இட் வாஸ் என்ட்ரஸ்ட் டு பெரியார் ஹூ பப்ளிஷ் விடுதலை அஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் இன் 1937. 1937 அது நியூஸ் பேப்பராக மாறி இது வரைக்கும் இருக்குது. ஆசிரியர் கி வீரமணி வந்து இது வரைக்கும் விடுதலை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆன் 22/1/1950 Periyar was sentenced to undergo imprisonment for the publication of his book. எது? பூமொழி. அதுக்காக கோல்டன் சேயிங்ஸ் முதலிய பொன்மொழிகள், பொன்மொழிகளுக்காக அவருக்கு பூமாலை விளையாட சிறைச்சாலை போயிட்டார் அவர். பொன்மொழிகள், ஓகேவா, அதுக்காக சிறைச்சாலை தொட்டார் அவர். அதுக்காக அவருக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 1970 the Tamil bi-monthly the உண்மை truth was first started at திருச்சிராப்பள்ளி by பெரியார். திருச்சியில் ஆரம்பிக்கிறது உண்மை. திருச்சி வந்து உண்மையை வெளியிடுகின்றது. Why I am an anesthetic is an essay written by Indian revolutionary Bhagat Singh in 1930. தெரியுமா இல்லையா? நானே நாத்திகானன் பகத்சிங் எதிர்ப்பார் ஜெயிலில். தெரியுங்களா? லாகூர் கான்ஸ்பிரன்சி, லாகூர் சதி வழக்கில் வந்து தண்டனை பெற்று தூக்கிலிடப்பட்டவர் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு 3 பேருமே. அந்த ரெக்வஸ்ட் பெரியார் ஈவே ராமசாமி பி ஜீவநாதம் டிரான்ஸ்லேட்டட் எஸ்ஐ டு த தமிழ் லாங்குவேஜ். யார் டிரான்ஸ்லேட் பண்ண தமிழில்? ஜீவநாதம், அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார் தமிழில். In 1935 January 13 பெரியார் இன்ட்ரடியூஸ் ரிஃபார்ம்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ். தமிழ் மொழியை மாற்றி அமைச்சார்ப்பா. 2 ஆளால் அவர் தமிழ் சீர்திருத்தம், மொழி சீர்திருத்தம் பண்ணார். விச் வாஸ் லேட்டர் இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர் எம்ஜி ராமச்சந்திரன் லேட்டராக கொண்டு வந்தார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறல. அது காலே தேவையில்ல. எழுத்துக்களை கம்மி பண்ணார் அவர். தெரியுமா இல்லையா? அந்த பெரியார் வந்து எழுத்துக்களை கம்மி பண்ணார். 2 ஆ தேவையில்ல, உருவாப்போம் சொல்லி எழுத்துக்களை கம்மி பண்ணார். ஃபஸ்ட்டு புரியுதுங்களா? குடியரசு சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கைகள் எடுத்துரைத்தது 1925 வெளியிடப்பட்டது. 2வது இங்கிலீஷில் ரிவோல்ட் 1928 வெளிவருது. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு ஆர்டிக்கல் 1930 எழுதுறாரு, குடும்ப கட்டுப்பாடை பற்றி. அதுக்கப்புறம் புரட்சி தமிழில் வருது. 1933 புரட்சி தமிழில் வருது. அதே மாதிரி 1934 பகுத்தறிவு சொன்னா இல்லையா? அந்த பேரே பத்திரிகை பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் ஏன் அடிமையானால், அது கண்டிப்பாக கேட்பாங்க. பெண் ஏன் அடிமையானால், ஏன் பெண் அடிமையாகிறாங்கன்னு சொல்லி இது ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். ஓகேவா? அப்புறம் நீதி கட்சி தொடங்கிய விடுதலை நாடு என்னவா இருந்தது? வார நாடுதான் இருந்ததா? தினசரி, இது வரைக்கும் வந்துருக்கு தினசரி நாளிதழா 1937 மாத்துறாரு. 1950 வந்து அவருடைய பொன்மொழிகள் அந்த பப்ளிகேஷனுக்கு, அந்த புத்தகத்துக்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் உண்மை என்ற நாளிதழை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பகத்சிங் எழுதின நானேன் நாத்திக நானேன் என்ற தொகுப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தமிழில் வந்து தொகுத்து வழங்குறாங்க. யார் வழங்குறா? ஜீவானந்தம் சொல்லி ஒருத்தர் பெரியார் ரெக்வஸ்ட்டுக்காக 2 பேருமே சேர்ந்து வழங்குறாங்க. அந்த ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு 1935 தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அதை எம்ஜிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ரொம்ப முக்கியம்ப்பா, பகத்சிங்கை பற்றி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவர் சொன்ன சொருகன் என்ன? அவருடைய புரட்சியை வாழ்க, இன்குலாப் ஜிந்தாபாத். லாகூரில் படித்தவர், லாலா லஜ்பத் ராயனுடைய வழியில் வந்தவர். அவர் அடித்தாங்கன்னு சொல்லி தான் இவர் அந்த சாண்டாஸை வந்து இது பண்ணி தண்டனை வாங்கி லாகூர் கான்ஃபரன்ஸ் கேரில் தூக்கிலிடப்படுவார். அவர் கடைசி ஆசை என்னன்னு தெரியுமா? பகத்சிங்குடைய கடைசி ஆசை என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அங்கே வந்து அந்த தூய்மை பணியாளருடைய சொல்லி அந்த அம்மையாருக்கு ஒன்று சாப்பாடை சாப்பிட்ட பிறகுதான் அவருடைய கடைசி ஆசை இருந்து. தெரியுங்களா? ஒரு தூய்மை பணியாளர் சமய துணை உண்டவர் பகத்சிங்.
உண்மையான போராளிப்பா. சொல்றோம்ல, ஷாஹித் சொல்றோமா இல்லையா, அந்த தியாகி என்பது கரெக்டான பட்டம். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவுக்கு பொருந்தும். குடும்ப கட்டுப்பாடை பற்றி ஒரு நூலை எழுதி வெளியிட்டு இருப்பா அவர். பொன்மொழிகளுக்காக சிறுதண்டனை வாங்க, அதுவும் கேட்பாங்க. பகத்சிங்குடைய நானேன் நாத்திக நானேன், அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தமிழில். அப்புறம் மொழி சீர்திருத்தம், இது எல்லாத்தையும் பண்ணி மிகப்பெரிய ஆளுமையாக வந்தவர். 2 முறைகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை வைத்தவர். ஒரு முறை என்பது பத்திரிகை, எவ்வளோ பத்திரிகை பற்றியா, குடியரசில் ஆரம்பிச்சே கடைசியாக வந்து அவருடைய எழுத்தாற்றல முடியுது, எழுத்து சீர்திருத்தத்தில் முடியுது. அதே மாதிரி கூட்டங்கள், அதிக அளவு கூட்டங்களை பேசியவர் அவர். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. வீடியோஸை பாருங்க, மற்றவங்களும் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண. புக்மானு நீங்களாம் அதை ஃபார்வர்ட் பண்ணால் முக்கியமான டாபிக் தெரியுமா, இது வந்து ஒரு திராவிடம் மட்டுமல்ல, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? பகுத்துனா என்ன, சுயமரியாதை இயக்கம்னா என்ன, திராவிடர் கழகம்னா திராவிடர் இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டது, எப்படி பெரியார் அதற்கான பங்களிப்பு அளித்தார், இதெல்லாம் முக்கியமானது. இதை வந்து தேர்வுக்காக படிக்காதுன்னு தெரியுங்களா? இப்போ இவெல்லாம் படிப்பான்னு தெரியுமா? யார்? நம்ம கவின்லாம் கேட்குறான் பற்றி. அந்த மாதிரி கேள்விகள் தேர்வுக்கானது கிடையாது, நமக்கான அறிவுரைகளை நாம் பெறுவதற்கானது. அதான் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமே பெண் ஏன் அடிமையானால், முக்கியமான கொஸ்டின் அது, அதையும் பார்த்து. ஓகேவா? கரெக்டாக எழுதுங்கப்பா.